எங்கட உள்ளது என்னன்றதை நானும் நீங்களும் தான் அறியும். அல்லாஹ் ரொம்ப அறிஞ்சவன். அதுக்கு அடுத்ததாக நானும் நீங்களும் தான். ஒருத்தன் பிசினஸ்ல முன்னேறானா பார்த்துக்கிட்டு கஷ்டம். ஏன் பொறாம? அவனை பார்க்காம இவன் காலத்தை இவன் பார்த்தாலே இவன் முன்னேறிப்பான். ஆனா இவனுக்கு பார்த்துக்கிட்டீங்க அவன் நல்லா இருக்கிறானே, சந்தோஷப்படுங்க. இருந்தா இருந்து போட்டும், நீ நல்லா இருப்பாய். அல்லாஹ் சொல்ற விஷயம். ஒருத்தர் நல்லா இருந்தா பிடிக்காது. முக்மீன்களுக்கு முக்மீன்களுக்கு பிடிக்கும். அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஒருத்தன் ஒரு பைக்கை வாங்குறானா சந்தோஷப்படுங்க, சந்தோஷப்படுங்க. என் கூட்டாளி நல்லா இருக்கிறானே, என் சகோதரன் நல்லா இருக்கிறானே. பள்ளிக்கு வராதவரை கூப்பிடணும். ஆனா என்ன செய்யக்கூடாது? திணிக்க கூடாது, திணிக்க கூடாது. ஏச்சி அடி உதவ வாங்கணும் தான். பள்ளிக்கு கூப்பிடுற இடத்துல பல விஷயங்கள் சொல்லுவான். சரி பாப்பா நான் அல்லாஹ் பார்த்துக்கிறோம், ஏற்ற வாங்கிட்டு வந்துட வேண்டியதான். ஆனா என்ன செஞ்சிடக்கூடாது? தப்பி தவறி வாய விட்டுறக்கூடாது. அல்லாஹ் ஒன்ன மன்னிக்க மாட்டானோ, அல்லாஹ் ஒன்ன என்ன செய்ய மாட்டான், சொர்க்கத்துல போட மாட்டான்னு சொல்லிடக்கூடாது. அல்லாஹ் எல்லாத்தையும் செய்வான். நம்ம சொல்றதுக்கு மாத்தமா பண்ண செய்வான். அல்லாஹ் எல்லாத்துக்குமே சக்தி வேண்டாம். இது என்னன்னு சொன்னா, பள்ளிக்கு வர்றது அடுத்தவண்ட பலாய கழுவுறது. இனி பள்ளிக்கு வராதவனுக்கு நன்மை இருக்குது. இவன் செஞ்ச நன்மை அவன் கொடுத்துட்டியா போறான். பள்ளிக்கு வர வீட்டுக்கு போய் கூப்பிடுங்க. அங்கேயும் இங்கேயும் பெட்டு போட்டு தள்ளுவாங்க. இது மார்க்கம் சொல்ல, இது மார்க்கம் சொன்னதல்ல. இது என்னடா பள்ளிக்கு வருது, அவர் வரல இவர் வரல, உனக்கு எடுக்கப்பாது. எவன் வந்தா உனக்கு என்ன, வந்த வேலையை பார்த்து போவியா? அவன் இவனை குறைய தட்டி நிற்கிறான். என்னத்துக்கு? செஞ்ச நன்மை அடுத்தவனுக்கு கொடுத்துட்டு போறது. குடிக்க போய் சேர்த்து பூச்சிட்டு வந்தனால தேவையான விஷயமா இது? தேவையில்லாத விஷயம். அப்படி பள்ளிக்கு வரல அவரை போய் கூப்பிடுங்க. பள்ளிக்கு அதோட அவரை பலாய கழுவாங்க. ஊர்ல உலகத்துல என்ன செய்யுது? என் ஊர்ல வரக்கத்தில்லை, என்ன கடையில வரக்கத்தில்லை. முசீபத் குடித்தவன் கடைக்குள்ள இருக்கு, அடுத்தவங்க பலாய கழினா அல்லாஹ் அதான் இறங்கி சந்தோஷப்படுங்க. வரக்கத்தில் கவலைப்படவான். வீட்டுக்குள்ள கண்ணவட்ட பலாய் அதான் இறங்கணும். அல்லா பாதுகாத்து வச்சுக்கானே சந்தோஷப்படுங்க. அல்ஹம்துலில்லாஹ் நன்றி சொல்லுங்க. அதை விட்டு என்ன செய்யக்கூடாது? வரக்கத்து இல்லைன்னு போகக்கூடாது. வரக்கத்து கிடைக்காது. மேலானவர்களே, அல்லாஹ் எந்த அளவு இறக்கம் உள்ளவனாக இருக்கிறான். அந்த இறக்கத்தை பெறக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க மாட்டதை யோசிக்கணும். 5 நேரம் பொறாமைக்கு செய்த பாவமே பெரும் பாவம். அதை விட அடுத்த பலாய கழுது அதை விட பெரிய பாவத்துக்கு மேலாக சொந்த சல்லியில சூனியம் வைக்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன செஞ்சுக்கிறது? சூனியக்காரனுக்கு சல்லியை கொடுத்து இதாவா பையனுக்கு சூனியத்தை வைக்கிற மாதிரி இல்லைங்களா? பள்ளிக்கு வந்து பாவத்தை சொல்லிட்டு போகுது. மேலானவர்களே, சொல்லக்கூடிய நான் தான், கேட்கக்கூடிய நீங்களும் தான். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தகுந்த நடந்து கொள்ளணும் சொல்லப்படுது. அதை விட்டு யாருக்கும் இவர் இப்படித்தான் அவர் இப்படித்தான் குத்தி சொல்றது இல்லை. ஏன் காரணம் என்ன? அல்லாஹ்விடத்துல நாங்க எல்லாமே முஸ்லிம்கள். கருப்பாக இருக்கலாம், சோப்பாக இருக்கலாம், அவர் வீல் வச்சிருக்கலாம், பைக் வச்சிருக்கலாம், இவர் பஸ் கூட வச்சிருக்கலாம், எல்லாரும் ஒன்றுதான். தக்குவாவை பொறுத்து அல்லாஹ் மதிப்பு போடுறது. சொத்தை வச்சு கிடையாது. எவ்வளவு பெரிய கோடி சொன்ன அம்பானியா மது வச்சிருக்காரு, நீ எவ்வளவு வேணா இருக்கு.